காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். மிரர் வர ஐடியா ஆச்சு வண்டியில். என்ன கண்டென்ட்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அப்படியே போகிற வழியில் கண்டென்ட் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். காலேஜ் தான் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். பைக்கு, காரு, ஏன் பாத்ரூம் டூர் கூட போட்டிருக்காங்க. ஆனால் காலேஜ் டூர் யாருன்னா போட்டிருக்காங்களா? யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அதான் ஸோ நான் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் அழகாக கிளம்பும் போது போயிட்டு வரமா படிச்சுட்டு வரமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். காலேஜ் போயிட்டு வரேன் டாடி. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். சரிப்பா, உங்க பேரை காப்பாதுவீன். மச்சா கிளாஸ்க்கு டைம் ஆச்சுவா, போலாம். கிளாஸா விடுடா, அந்த சிலையா பாருடா. அப்போ நீ கிளாஸ்க்கு வரலையா? கிளாஸ் ஆவது மாயிரா ஆவது. ஸோ கைஸ் ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிரர் வந்து கைட்டியாச்சுல. ஸோ எனக்கு ஆங்கிள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில. போக போக பழக்கணும். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் இதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. கைஸ் கிளம்பும் போது ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் கைஸ் ரீல்ஸில். அப்படியே மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அது என்ன பாட்டுன்னு ஒரு வாட்டி கேட்டு வாங்களேன். சரக்கு ஓட்டு வருமா இங்கே கூச்சப்பட்டாமே நமக்கு தாண்டி காட்டப்பா தாத்தா தாத்தா கண்டே முத்தோடு தாத்தி நோட்டு பாப்பா பாப்பா இதுவே நோட்டு தீப்பா கூச்சப்பட்டாமே மாமே பின்னால தீப்பா. தரமாக இல்லை வைப்பா. ஆனால் சில பேருக்கு இது காமெடியாக இருக்கும். நான் 80 சாங்ஸ் கேட்குறேன் ரிலாக்ஸேஷன் வைப்புன்னு சொல்லிட்டு போன வாட்டி கார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கே இது கொஞ்சம் வைப்பாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. எம்டிக்கு பெட்ரோல் போட்டு 1 வாரம் ஆகுது. ஆனாலும் நல்லா மைலேஜ் தருது. யாரா சொன்னா எம்டிக்கு மைலேஜ் தரலன்னு? யாரா சொன்னா நான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. யாரா சொன்னா எம்டிக்கு மைலேஜ் தரலன்னு சொல்லிட்டு? என் வண்டி நல்லா தானே தருது மைலேஜ். நிறைய பேர் எம்டிக்கு மைலேஜ் தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கானுங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச பசங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. கிகர் இதுவும் அதே இன்ஜின் தான், சேம் இன்ஜின். ஆனால் மோட்டோ விளாக் பண்ணும்போது ஒரு மாதிரி வைப்பாக ஜாலியாக இருக்குது. ஒரு நான் லூஸு மாதிரி எப்பவுமே பேசிகிட்டே இருக்கிறேன்ல பைக் கூட, அதனால் அப்படி இருக்கானான்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. மிரர் கைட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். நல்லா இருக்கா இல்லை மிரர் போட்டால் தான் வியூ நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 64. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ லாங் தான். நம்ம சென்னை வண்டி கிடையாது இது. குட்டி பையன் பார்க்குறாங்க பாருங்கள் வண்டி சவுண்டுக்காக. அப்புறம் சொல்லவே மறந்துட்டேனே, வண்டியில் நிறைய சவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்பிஎம் அதிகமாக வச்சு ஓட்டும் போது எல்லாரும் பார்க்குறாங்க. டெய்லி நான் இப்போலாம் வண்டியில் தாங்க வச்சு போகிறேன் காலேஜுக்கு. ட்ரெயினில் போகிறத நிப்பாட்டிட்டேன். வண்டி வாங்கி சும்மாவே இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு இப்போலாம் வண்டியில் தான் போகிறேன். ஸோ வரும்போது வந்து இந்த மாதிரி முறுக்கி ஓட்டுன்னு வருவேன் ஒரு சில டைம். அப்போ வந்து பார்ப்பாங்க, இனோவா வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் கம்மியாகலன்ற மாதிரி. இன்னும் இதோட ரீசேல் வேல்யூ அவ்வளோ போயிட்டுருக்குது. டொயோட்டானாலே ரீசேல் வேல்யூ அதிகம், அது வேறு விஷயம். நான் வேறு காலேஜ் போகிற வழி தான் கைஸ் எங்கள் அக்கா வீடு. சும்மா வீட்டில் இங்கே செய்கிறதுலாம் தான் அங்கே குத்த அமிச்சுன்னுக்குறாங்க, அங்கே செய்கிறது இங்கே குத்த அமிச்சுன்னுக்குறாங்க. கடுப்பாகுது. இப்போ நான் போகும்போது இன்னும் 15 நிமிஷத்தில் நான் கிளாஸில் இருக்கணும், அட்டனன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இப்போ நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு போகணும், குழம்பு தந்துட்டு போகணும். அப்போ பார்த்துக்கோங்களேன், இந்த மாதிரி கிட்ட இருந்தால் அப்படி தான் பிரச்சனை. நான் சொல்கிறேன், அவங்க பரவாயில்ல நீ குத்துட்டு போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு புது பிரிட்ஜ், பட்டாராம் பிரிட்ஜ். ஐடி கம்பெனி பாருங்க கைஸ், டைட்டல் பார்க். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் ஒர்க்கிங்லாம் போல் உள்ள ஓப்பன் பண்ணிட்டாங்க. சிஎம் வந்து தான் ஓப்பன் பண்ணார். பட் இன்னும் உள்ளே யாரும் ஒர்க்லாம் நடக்கலை. கரெக்ட். எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணுன்னு தான் ஆசை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கேன். எதனா ஒரு வேலை கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் வேலை. அப்போ யூடியூப்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்போ நீ யூடியூபர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. யூடியூப் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போட பிடிக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசுலன்னா ஒரு 10th ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. பட் அப்போல்லாம் நான் வீடியோ அப்படி ரெடி பண்ணல. 10th கைஸ்
அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே ஒரு மேடு மாதிரி ஒரு பம்பர் மாதிரி இருக்கும். அதில் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கிறதுல ஏறும்பொழுது கீழே எக்ஸாஸ்ட்டாக என்னன்னு தெரியல டங்குன்னு அடி வாங்கிடுச்சு. மனசே கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். அப்புறம் என் வண்டி மட்டும் தான் அப்படி அடி வாங்குதுன்னு பார்த்தா அங்கே நிறைய வண்டி அந்த மாதிரி அடி வாங்கியிருக்குது. ஸோ காய்ஸ் எங்கள் அக்கா வீட்டு போயிட்டு குழம்பு தந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து காலேஜ் போக போகிறோம். இப்போ தான் ஒரு காலேஜ் போகிற வைப்பே வந்துருக்குது. தருதலைங்க எப்படி போதுங்க பாருங்கள். பெரியவங்க பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ மிரர் கைட்டோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கைஸ் வண்டி ஓட்டவே. நல்லா கேப் ஏற முடியுது. நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்ட முடியுது இப்போ தான். குட்டி பறக்குது சிலுத்தர் இருக்குது வேட்டைக்காரன் வேட்டையாடவே வெறியோட்ட சுற்றுறான். ஈவினிங் வேறு நம்பர் பிளேட் வாங்கி வரணும் காருக்கு. கைஸ் காருக்கு சூப்பராக இருக்குது. நம்பரு பார்த்துட்டேன். அது அன்றைக்கே தந்துட்டாங்க. ஃபஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு vlogல. இதுதான் கைஸ் இந்து கல்லூரி. இன்னும் 2 மாதங்களே உள்ளன. நினைவுகளை சேகரிக்க வேண்டும் என்று அனைவரும் அது பேர் என்ன இன்ஸ்டா ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கிறானுங்க. 2264 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோமே வண்டியை. 22,000 நினைக்கிறேன் பாருங்கள். ஓ கிரிக்கெட்லாம் விளாட்றாங்களா நம்ம காலேஜில். பல்சர் கைஸ் இதுதான் கைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. இருங்க போகிற போக்கில் ஒரு ரிவ்யூ போட்டு போகிறேன். NS 160 பட் 200க்கும் இதே தான். NS 200 சொல்லுவாங்கள்ல. NS 200 நானே தான் வாங்குற மாதிரி இருந்தேன். பட் BS6 வந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த டிஸ்பிளே தான். ஆனலாக் வராது, டிஜிட்டல் டிஸ்பிளே தராங்க. சரி ஓகே வண்டி தான் நிற்கிது. காலேஜில் நான் vlog பண்ண போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வோ சீரிஸ் நின்றுட்டுருக்கு. அப்புறம் வந்து ரெட் கலர் தார் நின்றுட்டுருக்கு. எல்லாம் எனக்கு மாதிரி பாருங்க. டே நீ கூட வாடா இங்கே வா. வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்து கல்லூரியோட ஒரு சுற்றுச்சூழல் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இந்த காலேஜ் சேர போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிவ்யூவில் கிரிக்கெட்லாம் அந்த மாதிரி டெய்லி விளையாடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நானே 3 வருஷத்தில் இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக அதை விளாண்டுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து சேராதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. எப்போயும் காலியாக இருக்கும் அந்த கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. டேய் என்ன கைஸ் முக்கியமான ஒன்று பேசலாம் கைஸ். யூடியூப் சேனல் நடத்துறதுலாம் என்ன சுற்றுற மாதிரி ஈஸி நினச்சி கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி. யூடியூப் சேனல் நடத்துறதுலாம் கஷ்டம் கைஸ். அசால்ட்டாக சொல்கிறானுங்க. நான் இப்போ ரிவ்யூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. ஒரு வண்டியை பற்றி ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எவ்வளோ பெட்ரோல் டேங்க், எவ்வளோ கெப்பாசிட்டி, எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். சைடில் வரவங்களாம் என்ன லூசுன்னு நினச்சின்னுக்கிறாங்க. அந்த பையன் வேறு பார்க்குறான். இந்த வீடியோவை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் பார்க்குறீங்கன்றதை விட காலேஜ் படித்து முடிச்சு அட்லீஸ்ட் 1 இயர்னாச்சும் ஆகுது, அப்படி இல்லை ஒரு 5 இயர்ஸ் மேலே ஆகுது அப்படின்றவங்களாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சனாச்சு ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ரூம் சவுண்டை கேளுங்களேன். எப்படி பழைய ஞாபகம் எல்லாம் வருதா? வரும். காலேஜ் கிரவுண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ் ரூமு. இல்லை கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தால் தான் கிளாஸ் ரூம். காலேஜை முடிச்சு ஒரு 5 வருஷம் வந்ததுன்னா இது கிளாஸ் ரூம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ லட்சம் சம்பாதிச்சாலும் இதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் நம்மளுக்கு வெளியே கிடைக்காது. அந்த பெஞ்சு, அதில் நம்மளோட கை வண்ணத்தெல்லாம் காட்டி வச்சுருப்போம். பெஞ்சில் எப்படிலாம் வரைய முடியுமோ அப்படிலாம் வரைஞ்சி வச்சுருப்போம். வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் காலேஜ் கிளம்பி போயிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவோம். மைண்டும் ஃப்ரீ ஆகிடும். அந்த ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சி அந்த 3 வருஷம் ஏன் டிகிரியே வாங்கிடுவோம். கடைசி வரையும் பேசவே முடியல. அந்த ப்ரொஜெக்டர் இருக்கே அதுக்கு CPU எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு சண்டையே நடக்கும். ஆனால் நல்லா இருந்தது. இப்படிப்பட்ட அந்த சொர்க்கமான நாட்களை எப்போ முடியும் அப்படின்னு எல்லா நாளும் கடைசி பீரியட் அப்போ வாட்சில் டைம் பார்த்துன்னு இருப்போம். எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரியல. காலேஜ் முடிச்சு ஒரு 5 வருஷம் இல்லை 8 வருஷம் ஆகுது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு காலையில் அம்மா எழுப்புறாங்க, டைம் ஆகுதுடா எழுந்துரு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா ஆமாம் காலேஜ் தான் போகணும். எப்படி இருக்கும்? இந்த 5 வருஷம் இல்லை 8 வருஷம் கழித்து காலேஜுக்கு போகிறேன். அதே ஸ்டெப்ஸு, அதே கிளாஸ் ரூம், அதே போர்டு. எப்படி இருக்கும்? உள்ளே போய் பார்த்தா
அதே சவுண்டு. அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே பெஞ்சு, ஏன் அவங்களும். ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? ஆனால் பேச தான் இல்லை, ஏன்னா 90s கிட்ஸில். உன்னை எங்கே விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது வாழ்க்கைன்னா. ஏன்டா அப்படி உம்முட்டு இருக்க சிரி? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா இந்த பிரஷர் அதை விட பெருசு. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ எனக்கு அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் அப்படி தோணுமோன்னு எனக்கு தோணுது. இல்லை, கிச்சன் பார்த்தீங்களா, அழுக்காயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த வாய்ஸ் ஓவர் வந்து நான் ஃபீல் பண்ணலாம் தரல. பட் இப்போ இல்லைனாலும் ஒரு டைம் தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கெலாம் போகும்போது தோணுன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால் அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். பார்த்தீங்களா, பிளாக் கலர் விட்டஸ் போகுது, டிராஃபிக்கில் வர மாட்டேங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து வந்தாச்சு. காலேஜ் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஒரே காமெடியாக இருந்திருக்கும்ல. நான் வந்து என்ன பிளானில் இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ரிவ்யூ மாதிரி தான் தரலான்னு இருந்தேன். சரி, ரிவ்யூலாம் வேணாம், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ஒரு மெமரிஸ் மாதிரி சேவ் பண்ணுவோம். இதுவரையும் நான் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 235 வீடியோன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நான் ஒரு 10 வீடியோ கிட்ட டெலிட்டும் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது டைட்டாக போட்டு அவுந்துட போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் எந்த வீடியோவுமே இந்த வரையும் மெமரிஸ்க்காகலாம் எடுத்ததே இல்லை, ஒரு கண்டென்ட்டுக்காக தான் எடுத்திருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் டைமாக விட்டஸ் ஜிடி போகுது. நான் கண்டென்ட்டுக்கா இப்படி தான் அடிக்கடி போயிடுறேன். பட் ஃபர்ஸ்ட் டைமாக மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக போகிறேன். இந்த மாதிரி ஒரு மெமரிஸை, அதுதான் ஒரு லைஃப் தான் இருக்கிறது எல்லாருக்குமே. இப்போ என் கூட படிக்கிற பசங்களுக்கும் சரி, இருக்கிற கிளாஸில் இருக்கிற 50 பேருக்குமே சரி, நான் இந்த ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட கல்யாணம் ஆகிட்ட அப்புறம், அதுக்கப்புறம் அவங்களும் பசங்களாக இருக்கிறப்போ கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நான் படித்தது, அவங்க காட்டுவாங்க அவங்க பசங்கிட்ட, இதான் நான் படித்த காலேஜ் அப்படின்னு காட்டுவாங்களே. ஸோ அப்படி ஒரு தாட்டில் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணது தான் இது. ஒரு என்னடா அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்ட ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தானே இருக்குன்னா, செகண்ட்ஸ்னாலும் இது நான் ரிவ்யூவாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரில் பண்ணலான்ற பிளானில் தான் இப்படி எடுத்திருக்கேன். சரி, ஓகே கைஸ், இருங்க, அது அக்கா வெட்டிங்க தான், ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சூப்பர் வியூவில் இருக்குது. இப்போ ஆங்கிள் எப்படி இருக்குது? திருப்பி அதே இடத்துல வர மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லை, அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான் திரும்பி யூட்டன் போட்டு வந்தேன். போயிட்டு ஆங்கிள் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வியூவில் இருக்கும். இந்த ஆங்கிள் நல்லா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் மிரர் இல்லாததுக்கு இதுவே வச்சுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம், எடிட் பண்ணும்போது எது தான் நல்லா இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதுதான் கைஸ், காலேஜ் அது சொன்னேன்ல, அதனால தான் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு எப்படியும் எல்லாரும் கஷ்டம் தான் பட போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் அப்போ கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்படி ஒரு மேக்கிங். சரி, ஓகே, அதை நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி இல்லாமல் அந்த இடம் மட்டும் ஒரு மெமரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணேன். அப்புறமா முக்கியமாக நான் ஒரு கொஸ்டின் கேட்டே ஆகணும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னா எனக்கு மறக்காமல் இந்த கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். ஃபைனல் இயர் எப்படி போயிட்டுருக்கு, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க யாரா பார்க்குறீங்கன்னா ஃபைனல் இயர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது மட்டும் சொல்கிறேங்க. மிரர் இல்லாமல் ஓட்டுறது, BMW பேக் டைடி மாதிரி இல்லை, பேக் டைல் டைடி மாதிரி இல்லை பார்க்க. பட் ஹோண்டா அப்படி காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம்லலாம் போடுவாங்கள்ல.
கால் வச்சு இந்த மாதிரி கேப் எடுக்கும்போது கார்னர் எடுக்கும்போதுலாம் வண்டி எப்படி குளிங்கி அதான் பின்னாடி வந்து அம்மிங்க நல்லா இருந்துக்குது அந்த வெயிட்டுக்காக. இந்த இடத்துல ஷவர்மா நல்லாயிருக்கும் கைஸ். நிமிழ்ச்சேரியில் யாருனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கடையில் வந்து ஷவர்மா சூப்பராக இருக்கும். நாங்கள் தான் வாங்கி சாப்பிடுவேன். இந்த காலேஜில் ஒன்று இருக்குது, 100 ரூபாய்க்கு 2 தராங்க. ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. ஆனால் அவங்க எதுக்காக அந்த இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க பட்ஜெட்டில் தானே எதிர்பார்ப்பாங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி விற்கிறாங்க. கிறிஸ்டா சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் பிளாக் பண்ணிட்டாங்க. கிளாஸில் உட்காந்துருக்கேன், கடுப்பாக இருக்குது. எப்படா விடுவாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் தோன்றது நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கே காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தோணும், சே அப்போ அப்படிலாம் சொல்லிட்டேமே, இப்போ வேலைக்கு போயின்னு கண்டிப்பாக போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எப்படா முடிச்சுட்டு போவோன்றது தான் எனக்கு இருக்க மெயினில். கடுப்பாக இருக்குது காலேஜில், ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி எப்படா வேலைக்கு போவோம் அப்படின்ற படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது கைஸ் பிறந்ததுலேருந்து. சூப்பர் பைக் மாதிரி வருதா சவுண்டு? ஸோ கைஸ் இருங்க, போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன். மனிதர்களே, என் விதையை ஒரு முறை மண்ணில் விதைத்து விடுங்கள், 3 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு நான் விருந்து அளிக்கின்றேன். சூப்பராக இருக்குல்ல? சரி போய் குடிக்கலாம். நிக்கில், எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? பார்த்தீங்களா, நான் உங்களை பிடிச்சிட்டேன். ஜாலி. டி யாரா அவனுங்க? நேற்று தான் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. கரெக்டாக ஏறும் போது அந்த மண்ணில் வந்து ஏபிஎஸ்ஸா இல்லை ட்ராக்ஷனெலாம் என்னன்னு தெரில, வழுக்கி விட்டுச்சு. அந்த கார்னரிங் ஏறும் போது இப்படி படுக்க வச்சு திருப்பி ஏற்றுறான்ல, அப்போ வந்து வழுக்கி விட்டுச்சு. ஊன்ட்டான். சரியான வலி போல பையன் கத்திட்டே இருந்தான். Hyundai Venue. மாதிரி நான் வெளியே கூட போக மாட்டேன், பசங்க கூடலாம் வெளியெல்லாம் சுற்றுறது அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். பைக்கில் சுற்றுவேன், ஆனால் சும்மா அப்படி சுற்றி நிற்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே போக மாட்டேன். அதனால் வந்து சரி எங்கன்னா ஒரு மாதிரி வீட்லேயே இருந்தேன் ரொம்ப நேரம். ஸோ கடுப்பாக இருந்தது, வெளியே எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுன்னு காருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, என் வயசு பசங்கள்லாம் லவர் கூட சுற்றுறாங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே என்ன நியூ இயர்லேயே தாத்தா கூட போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தேன். வேறு வழி இல்லை, அதனால் அப்படி ஆயிடுச்சு. காய்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டுருந்தேன் நான், பார்த்தீங்களா ஸ்பீடாலாம் ஓட்டல. அதுக்கே எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, வண்டி ஸ்பீடாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய இடம் போயிட்டு வந்ததால் ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் ரேஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்திருக்காது. ஆனால் நான் எப்பவுமே வரும்போது நிறைய சரியான கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி நார்மலாக வரும்போது. ஆனால் அப்போல்லாம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மாட்டியிருக்க மாட்டேன். ஸோ எப்படி பிஜிஎம்லாம் அப்போ தான் வந்து காப்பிரைட் கிளைம் வராது. யார் என்னடா சொல்லுவீங்க, ஏன் வாய்டா ஏன் காலுடா நான் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஏன் வாய்டா நான் பிஜிஎம் கொடுக்கண்டா அப்படின்ற மாதிரி நானே பிஜிஎம் கொடுத்துக்கிறேன் கைஸ். யாரும் என்னோட காசு வாங்க முடியாது காப்பிரைட்டுக்கு. போன கார் வீடியோவில் பிஜிஎம் வந்துச்சான், அந்த காரில் காப்பிரைட்டாக அடிக்கிறானுங்க. கிரிஞ்சாக இருக்குல்ல, பட் அதுதான் உண்மை. சரி ஓகே, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.